ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சட்னி. தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பூண்டு 1 பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா 6 ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கிறேன். நல்லா இதை வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் 7 தக்காளி எடுத்திருக்கேன், இதை அறுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் வணக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். தக்காளியை தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும், நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்தும் வரமிளகா 1 எடுத்துக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.